ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க. உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் மணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸோட ஸ்மார்ட் ஏர்ன் கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரெடிட் கார்டு இவங்க பெஸ்ட் ஃபார் பிகினர்ஸ்னு சொல்கிறாங்க. இதை சூஸ் பண்ண முக்கிய காரணம் தேவானந்த் என்று நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஸோ நான் போன வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னு போட்டதுன்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் மெம்பர்ஷிப் ரிவார்ட் கிரெடிட் கார்டு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். அதில் இது வந்து பேசிக் கிரெடிட் கார்டு நான் சொல்லியிருப்பேன், என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல அவங்க பேசிக் கிரெடிட் கார்டு, என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டுன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு ஃபன்னாக போட்டிருப்பேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தேவானந்த் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணி போட்டிருக்காரு. ப்ரோ, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸில் அது கிடையாது என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு. இங்கே இருக்கு பாருங்க, ஸ்மார்ட் ஏர்ன் கிரெடிட் கார்டு தான். இது ஒரு ஆனுவல் ஃபீஸ் இப்படி இருக்குன்னு சொல்லி கிளியரா அவர் கமெண்ட்ல போட்டிருந்தாரு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதே நம்ம சூஸ் பண்ணி வீடியோ போடக்கூடாது, இது கண்டிப்பா போட்டா நம்ம நல்லா இருக்கும்ன்றதுக்காக இந்த கார்டை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெம்பர்ஷிப் கிரெடிட் கார்டு பத்தி உங்களுக்கு கிளியர் ரிவ்யூ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. அப்படி இல்லைனா மேலே லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா கார்டோட ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கலாம். நம்ம ஸ்மார்ட் ஏர்ன் கிரெடிட் கார்டுக்கு மூவ் ஆகலாம். ஓகே, இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, வெல்கம் போனஸ் என்ன, பெனிஃபிட் என்ன, எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இது பேசிக்கா இவங்க ப்ரோமோட் பண்றது பெஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் அண்ட் தென் ஷாப்பிங் கிரெடிட் கார்டுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது உண்மையாவே அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் ஆகுதான்றது இந்த வீடியோட முடியல உங்களுக்கு புரிய வரும். இங்க நம்ம சொல்லியிருந்தல கார்ட் டைப் பாருங்க, என்ட்ரி லெவல் சொல்றாங்க, ஷாப்பிங் சொல்றாங்க. ஸோ எலிஜிபிள் பார்த்தனா உங்களுக்கு ஆனுவல் இன்கம் ஓகேங்களா 4.5 lakhs மேல இருக்கணும். இல்ல நான் பிசினஸ் தான் பண்றேன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஐடிஆர் வந்து 6 lakhs மேல ஃபைல் பண்ணிருக்கணும். இல்லனா 6 lakhs மேல டிரான்சாக்ஷன் காமிச்சிருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் 18 வயசுக்கு மேல இருக்கும். இதுதான் எலிஜிபிள் இந்த கார்டு வாங்குறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ இவங்க வந்து 495 பிளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபீ ஓகேங்களா? ஆனுவல் ஃபீயும் 495 தாங்க. பட் நீங்க வந்து வருஷத்துக்கு 40,000க்கு மேல ஸ்பெண்ட் பண்ற கெபாசிட்டி உங்களுக்கு இருந்தனா இந்த 495 ரூபீஸ் நீங்க பே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா வேவியர் ஆகும். ஆக்சுவலி இப்போதைய காலகட்டத்தில் 40,000 ஒரு மேட்டரே கிடையாது, ஈஸியா நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட் ரூ. 500 மதிப்புள்ள உங்களுக்கு கிஃப்ட் வவுச்சர் கொடுக்கறதா சொல்றாங்க. கார்டு வாங்க 90 டேஸ்ல நீங்க 10,000 ரூபாய் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 500 ரூபீஸ் கேஷ்பேக் வெல்கம் கிஃப்ட் உங்களுக்கு எலிஜிபிள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நெட்வொர்க். இது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டுன்றதால இது அமெக்ஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அமெக்ஸ் கார்டுன்றது பேசிக்கா எல்லா இடத்துலயும் சப்போர்ட் ஆகாது. இப்போ இருக்கிற பிரச்சனை இந்தியாவில் இதாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க சின்ன சின்ன வெண்டார், சின்ன சின்ன கடையெல்லாம் போனீங்கன்னா, அதாவது சின்ன மளிகை கடைக்கு போறீங்க, அந்த இடத்துல போய் இந்த கார்டு கொடுத்தீங்கன்னா அவங்க இருக்க ஸ்வைப் மிஷின் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஓல்டு வெர்ஷனா இருக்கும். ஸோ அதில் இந்த அமெக்ஸ் கார்டெல்லாம் சப்போர்ட் ஆகாது. இப்போ வர லேட்டஸ்ட் விஷயம், நீங்க வந்து பெரிய பெரிய வந்து ஷாப்ஸ்க்கு போட சரணா ஸ்டோரா இருக்கட்டும், இல்ல லலிதா ஜுவல்லரியா இருக்கட்டும், இல்ல ஜிஆர்டி இந்த லொகேஷன்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய இடத்துலலாம் இந்த அக்செப்டபிளா இருக்கும். ஸோ இதுல அமெக்ஸ் கார்டுன்றதால யூபிஐ சப்போர்ட்டும் கிடையாது. அதனால நீங்க வந்து யூபிஐ பேஸ்ட் டிரான்சாக்ஷன் பண்ணவும் முடியாது. நீங்க பாஸ் மிஷின்லயும் ஆன்லைன்ல தான் அந்த கார்டு அதிகமாக யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தா லான்ச் அக்சஸ். அதாவது என்ட்ரி லெவல் கார்டுறதால இந்த இடத்துல லான்ச் அக்சஸ் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தா ஃபாரின் கரன்சி மார்க்அப். ஓகேங்களா? நீங்க இந்த கார்டு போய் ஃபாரின்ல டிரான்சாக்ஷன் பண்றேன்னு நினைக்கிறீங்கன்னா 3.5% பிளஸ் சர்வீஸ் டாக்ஸ். அதாவது ரூ. 100 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ரூ. 3.50 நீங்க வந்து சார்ஜ்லயே போற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரூ. 3.50 பிளஸ் டாக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கார்டில் மைல்ஸ்டோன் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு கிஃப்ட் வவுச்சர் தரதா சொல்றாங்க. நீங்க வந்து இந்த கார்டை ஒரு 1.20 லேக்ஸ்க்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரூ. 500 வவுச்சர் கொடுக்கறதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் இப்போ 1,80,000 கொடுத்தா அதுக்கு ஒரு ரூ. 500 வவுச்சர், 2,40,000 அது ஒரு 500 ரூபீஸ் வவுச்சர். அப்படி பார்க்கும்போது இந்த கார்டில் வவுச்சருக்கு பஞ்சம் கிடையாது. அந்த வவுச்சர் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃபிளிப்கார்ட், பிவிஆர், மேக் மை ட்ரிப், ஸோ லைஃப் ஸ்டைல் நிறைய பிராண்ட்ல உங்களுக்கு வவுச்சர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வவுச்சர் வந்து நீ ரீடீம் பண்றது ஒரு மேட்டரே கிடையாது இந்த மைல்ஸ்டோனை ரீச் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தா ரிவார்ட்ஸ். ஸோ இவங்க 10x மெம்பர்ஷிப் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கறதா சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன்ல நீங்க பண்ணீங்க ஜொமோட்டோ, ஏஜியோ, நைகா, புக் மை ஷோ, ஊபர் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 10x ரிவார்ட் பாயிண்ட் தரதா சொல்றாங்க. ஒரு தடவை ரூ. 50 ஸ்பெண்ட் பண்ணும்போது இதுல தாங்க அட்வான்டேஜ். ஸோ மற்ற கிரெடிட் கார்டுலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ரூ. 100 150 ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த இதுல ரூ. 50 ஸ்பெண்ட் பண்ணவே உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5x ரிவார்ட் பாயிண்ட் தரதா சொல்றாங்க. அமேசான்ல நீங்க ஒரு தடவை ரூ. 50 ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 5x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் 1 மெம்பர்ஷிப் ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்கறதா சொல்றாங்க. நீங்க எல்லாம் மத்த ஸ்பெண்ட்லாம் பண்ணும்போது ஓகேங்களா, மத்த ஸ்பெண்ட்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரூ. 50க்கு 1x ரிவார்ட் பாயிண்ட் தரதா சொல்றாங்க. இதுல இன்னொரு டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு சில டிரான்சாக்ஷன்ல உங்களுக்கு வந்து எந்த ஒரு கேஷ்பேக்ஸ்மே கிடையாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபியூல் பாருங்க, இன்சூரன்ஸ் பேமெண்ட் தான் பல்கா பேமெண்ட் பண்ணுவோம் 20,000 30,000 அதுக்கு கிடையாது. யூட்டிலிட்டிஸ் அதாவது கேஸ் பில்லா இருக்கட்டும், வாட்டர் பில்லா இருக்கட்டும், ஸோ கரண்ட் பில்லா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க பே பண்ணும்போது
அதுக்கு கேஷ்பேக்ஸ் கிடையாது. கேஷ் டிரான்சாக்ஷன் நார்மல் தான். இஎம்ஐ கன்வர்ஷனும் உங்களுக்கு கிடையாது. நீங்க போயிட்டு ஏதோ பூர்விகால போயிட்டு ஸ்வைப் பண்ணிட்டு இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த இஎம்ஐ கன்வர்ஷனும் உங்களுக்கு வந்து கேஷ்பேக்ஸ் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் இது ரிவார்ட் வேல்யூ அது எப்படி ரெடீம் பண்றது? இந்த தடவ வேல்யூ அந்த பாயிண்டோட வேல்யூக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா பாயிண்ட் கொடுக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க இப்போ பாருங்க 25 பைஸ் 50 பைஸ் நீங்க வந்து கன்சிடர் பண்ணிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு ரிவார்ட் பாயிண்ட் ஈக்குவல் 1 ரூபி. 1 ரிவார்ட் பாயிண்ட் ஈக்குவல் அதாவது பார்த்தீங்கன்னா 1 ரிவார்ட் பாயிண்ட் மீன்ஸ் இங்க மெம்பர்ஷிப் ரிவார்ட் பாயிண்ட் 1 எம்ஆர்பி. ஓகே. 1 எம்ஆர்பி ஈக்குவல் 0.25 பைசா இல்ல 0.35 பைசாவா இல்ல 0.45 பைசாவா நம்ம வந்து முடிவே பண்ண முடியாது. இவங்க ஒரு வவுச்சருக்கும் ஒவ்வொரு மாதிரி இவங்க வந்து ஜெனரேட் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் இவங்க அஷ்யூம் பண்ணியிருக்காங்க 0.5% to 1% வரை கேஷ்பேக் தரதா சொல்றாங்க. இந்த இடம் பாருங்க. ஸோ 25 பைசா கன்சிடர் பண்ணிருக்காங்க, 50 பைசா கன்சிடர் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் அப்கமிங் இதுல வந்து ரெடீம் பண்றப்போ உங்களுக்கு கிளியரா இன்னும் புரிய வரும். சரிங்களா? இந்த ரெடீம் பண்ண பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் அகேன்ஸ்ட் வவுச்சர் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா கிடைச்சுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வவுச்சர் கிடைக்கும்னு சொல்றாங்க. இல்ல ஹோட்டல் லாயல்டி ப்ரோகிராம் இல்ல ஃப்ளைட் டிக்கெட் இது எல்லாமே இதுல புக் பண்ணிக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ட்ரான்ஸ்ஃபர் டு வேரியஸ் ஃப்ளைட் டிக்கெட் அப்புறம் ஹோட்டல் புக்கிங்ஸ் இதுக்கெல்லாம் கூட நீங்க வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரிவார்ட் பார் ரிடெம்ஷன் ஃபீஸ் வந்து இங்க இல்லங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அப்புறம் இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பைரி இல்லன்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல விஷயங்க. ஓகே. இங்க பாருங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அது ரிடெம்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இந்த இடம் பாருங்க 1250 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்க மாசத்துக்கு 7500க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஓகேங்களா? சோ இந்த இடம் பாருங்க நீங்க சொமோட்டோல ரூ. 2500 மாசம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுக்கு 500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதா சொல்றாங்க. நீங்க போய் என்ன பண்ற புக் மை ஷோ, Flipkart, Uberல போய் நீங்க ரூ. 2500 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு 500 பாயிண்ட் கிடைக்கிறதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் நீங்க வந்து 5x பார்ட்னர் Amazon கூட வந்து ஒரு ரூ. 2500 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அப்ப 250 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இது ஒரு 500, இது ஒரு 500, இது ஒரு 250. சோ அப்படி பார்க்கும்போது 1250 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் நீங்க நார்மலா ஜெனரலா நீங்க பண்ணும்போது 1x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படி கிடைக்கும்னு சொல்றாங்க. அதாவது 0.25 பைசா அந்த மாதிரி கணக்கு. ஓகே. இந்த தடவை பாருங்க கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. Amazon, Flipkart இப்போ 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் 10% அப்படி பார்த்தா மேக்ஸிமம் ஸ்பெண்டிங் பார்த்தீங்கன்னா 2500 தான். நீங்க 2500 மேல ஸ்பெண்ட் பண்ணா கூட உங்களுக்கு 500 பாயிண்ட்க்கு மேல கிடைக்காது. இப்போ நீங்க வந்து 10000 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அது 500 பாயிண்ட் தான். சோ இதுல இது ஒரு டிராபேக் இருக்கு. இதுல Uberல வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 2500 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதே 500 பாயிண்ட்ஸ் தான். கேப் இருக்கு. அந்த கேப் தான் பிரச்சனையே. நீ என்னதான் விழுந்து புரண்டு ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் மேல உங்களுக்கு கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிராண்ட் ரிடெம்ஷன் இருக்கு பாத்தீங்களா அதுதான் சொல்ல வரேன். இங்க வந்து கேரட் கோல்ட் கலெக்ஷன்ன்ற மாதிரி இவங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க தாஜ் வவுச்சர் அந்த ஹோட்டல் புக்கிங் ரெடீம் பண்ணீங்கன்னா 0.5 பைசா கணக்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இது பிக் பாஸ்கெட், ஷாப்பர் ஸ்டார்ஸ், மிந்த்ரா இதுக்கெல்லாம் நீங்க வந்து ரெடீம் பண்ணீங்கன்னா 0.44 பைசே. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமேசான், Flipkart, Chroma இதெல்லாம் பண்ணீங்கன்னா 0.39 பைசே. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ நீங்க இந்த வவுச்சர் வேல்யூ இருக்கு பாத்தியா அது அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு. நீங்க வந்து 18,000 பாயிண்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா இங்க 9,000 தான். சோ இந்த இடம் பாருங்க. அது இப்ப இதே வந்து நீங்க தாஜ் வச்சுனா 9,000. இதே Amazon, Flipkart வச்சுனா 7,000. சோ சேம் லைக் தாங்க. இதே 24,000 எம்ஆர் பாயிண்ட் வச்சிருந்தீங்கன்னா அந்த இடம் வேற மாதிரி ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? அதை விட கம்மியா தான் ஒர்க் ஆகுது பாருங்க. 1 பைசா குறைஞ்சிருக்கு. சோ 14,000 வவுச்சர் வேல்யூ இருந்துச்சுன்னா தாஜ் வவுச்சருக்கு அதே Flipkartனு போகும்போது 9,000 வவுச்சர் தான். கிட்டத்தட்ட 5,000 உங்களுக்கு கிடைக்குது. நீங்க யூட்டிலைஸ் பண்ற இப்ப இதே வந்து தாஜ் வவுச்சர், விஸ்தாராலாம் புக் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ். நீங்க Amazon, Flipkart வவுச்சர் வேணும்னா கம்மியான வேல்யூ தான் கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சார்ஜஸ்ங்க. சோ எல்லா கார்ட்லயும் வர மாதிரி தான் நீங்க ஸ்வைப் பண்ணிட்டு அந்த பில் ஜெனரேட் ஆனதும் நீங்க கரெக்டா பேமெண்ட் பண்ணிட்டா பிரச்சனையே கிடையாது. நீங்க பேமெண்ட் பண்ணலனா சோ மாசத்துக்கு 3.75% இன்ட்ரெஸ்ட் போடும். அதாவது ரூ. 100க்கு பார்த்தீங்கன்னா ரூ. 3.75 அப்ப ஜிஎஸ்டி இருக்கு. அதே வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா 45%. அப்ப ஞாபகம் வச்சுங்க. நீங்க ஒரு ரூ. 1000 ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா ரூ. 450 மட்டும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வந்துரும். ஓகேங்களா? சோ இதுல உங்களுக்கு இன்னும் பிரச்சனை இருக்கு. சோ ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட்க்கு ஜிஎஸ்டி, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஒரு அது ஒரு ஜிஎஸ்டி ஏகப்பட்டது இருக்குதுங்க. சோ அதே அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அதாவது காம்பவுண்டிங் நீங்க வந்து சேவிங்ஸ்ல தானே காம்பவுண்டிங் பார்த்திருப்பீங்க. இங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வட்டி காம்பவுண்டிங் ஆகும். சரிங்களா? இதான் மேட்டர் இந்த இடத்துல. கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ் பாருங்க 3.5% அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏடிஎம் போயிட்டு நீங்க கேஷ் வித்ட்ரா பண்ணீங்கன்னா மினிமம் ரூ. 250 சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது சார்ஜ் மட்டும் இப்போ எக்ஸாம்பிள் போயிட்டு ஒரு ரூ. 1000 எடுக்கிறீங்கன்னா ரூ. 250 சார்ஜ் பண்ணுவாங்க. இதே நீங்க ஒரு ரூ. 10,000 எடுக்கும்போது 3.5% சார்ஜ் பண்ணுவாங்க. சோ ஏடிஎம்ல போய் காசு எடுக்கிறது நீங்க அறவே தவிர்த்துக்கணும். ஓகேங்களா? ஏடிஎம்ல இருந்து காசே எடுக்கக்கூடாது. கிரெடிட் கார்டு வச்சு இந்த கிரெடிட் கார்டு மட்டும் இல்ல எல்லா கிரெடிட் கார்டுக்குமே நீங்க ஏடிஎம்ல போய் காசு எடுக்கக்கூடாது. அது நல்ல விஷயமும் கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜ்ங்க. சோ இவங்க வந்து ஃபியூல் சர்சார்ஜ் வெவ்வேறு கொடுக்குறாங்க. எதெல்லாம் பாத்தீங்கன்னா HPCL பெட்ரோல் பங்க் மட்டும் தான். அதாவது HP கார்ப்பரேஷன் லிமிடெட் பெட்ரோல் பங்க்ல மட்டும் தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ரூ. 500 இருந்து ரூ. 5,000 டிரான்சாக்ஷன் பண்ணணும். ரூ. 5,000 மேல டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 1% கன்வீனியன்ஸ் ஃபீஸ் பிடிப்பாங்க. சோ அதனால நீங்க வந்து ரூ. 5,000 டிரான்சாக்ஷன் பண்ணணும். அப்படி இல்லனா நீங்க பெட்ரோலுக்கு தனி கடை போறதுதாங்க பெஸ்ட். சோ என்ன பொறுத்தவரைக்கும் கிரெடிட் கார்டுல நீங்க ஃபியூலே போடாதீங்க. இல்ல நான் ஃபியூல் கிரெடிட் கார்டு தான் போடணும்னு நினைச்சீங்கன்னா ஃபியூலுக்கு தனி கார்டு இருக்கு. கிட்டத்தட்ட நான் 10க்கு மேற்பட்ட கார்டுகள் நான் ரிவ்யூ பண்ணி போட்டுருக்கேன். அது என் சேனல்ல பேஜ் போய் பாருங்க. மேல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி
அந்த பிளேலிஸ்ட்டை போய் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ். இவங்க ஜீரோ லாஸ்ட் கால் லையபிலிட்டின்னு சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க கார்டு தொலைஞ்சிருச்சு, இல்லன்னா ஃப்ராட் ஆக்டிவிட்டி நடந்ததுன்னா, அந்த ஆக்டிவிட்டி நடந்த வித்தின் 24 டூ 48 ஹவர்ஸ்ல, அதாவது இங்க 3 வொர்க்கிங் டேஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் 24 டூ 48 ஹவர்ஸ்ல நீங்க வந்து இமிடியேட்டா கஸ்டமர் கேருக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, அது ஈஸியா ரெக்கவர் பண்றாங்க. அதாவது அந்த கிளியரன்ஸ் டைம்க்குள்ள ரெக்கவர் பண்ணி உங்களுக்கு குடுத்துருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன். ஸோ இவங்க வந்து அப் டூ 5000 வரைக்கும் நீங்க வந்து டேப் பண்ணி பே பண்ணலாம். அதாவது வயர்லெஸ். ஓகேங்களா? வைஃபை பேஸ்டு டிரான்சாக்ஷன். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இதுவும் நீங்க டிசேபிள் பண்ணி வைக்கிறது நல்லது. நான் என் கால்ல டிசேபிள் தான் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல நான் வந்து டிசேபிள் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு ஏத்த மாரி 1000 இல்ல 2000 நீங்க வந்து ஒரு லிமிட் செட் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைனிங் பெனிஃபிட்ங்க. ஸோ இவங்க 20% டைனிங் பெனிஃபிட் குடுக்குறாங்க. இவங்க பார்ட்னர் பண்ண ரெஸ்டாரண்ட்ல. ஸோ இது வந்து அவங்க வெப்சைட்ல போயிட்டு எந்தெந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு கிளியரா நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? வாங்க நம்ம அவங்களோட வெப்சைட்டுக்கு போவோம். இந்த கார்டு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. ஹெல்த் அண்ட் வெல்னஸ்ல இங்க பாருங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல், டாக்டர் டிராங்க்ஸ், ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டெயில் அண்ட் கிஃப்டிங். ஸோ இந்த பாருங்க ஆப்பிள், ஆடி. ஸோ இங்க பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க டைனிங் கிராசரிஸ். ஸோ டைனிங் அண்ட் கிராசரிஸ்ல பாருங்க எவ்வளோ தூரம் எந்த இதெல்லாம் நீங்க டைனிங் பண்ணிக்கலாம். ஸோ ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் அஞ்சப்பர் கூட இதில் பார்த்தேன். நீங்க அஞ்சப்பர்ல போய் இந்த கார்டு யூஸ் பண்ணி நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதில் ஆஃபர் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க டிராவல் அண்ட் ஸ்டே. இங்க பாருங்க இந்த இடத்துல போய் நீங்க ரெடீம் பண்ணலாம். அதாவது நீங்க வந்து கேஷ்பேக்ஸும் கிடைக்கும். 10% கேஷ்பேக்ஸ் அப்படி இப்படின்னு கிடைக்கும். அது மட்டும் இல்ல இந்த இடத்துல போய் நீங்க ரெடீமும் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் எஜுகேஷன் அந்த இடத்துல இருக்கு. இங்க பாருங்க கிளியர் டாக்ஸ். ஸோ இந்த இடத்துல போய் உங்களுக்கு நீங்க ஏதாவது பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ என்னென்ன சர்வீஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து சிட்டியை செலக்ட் பண்ணி கேட்டகரி இதெல்லாம் செலக்ட் பண்ணி பின்கோடு போட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்க பக்கத்துல என்னென்னலாம் இந்த கார்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் ரிடம்ஷனுங்க. அது ஈஸி. இங்க பாருங்க ரிவார்ட் ரிடம்ஷனும் இவங்க வெப்சைட்ல அந்த ரிவார்ட் ப்ரோக்ராம் லாகின் பண்ணி நீங்க ஃபிளிப்கார்ட் பாயிண்ட் ரெடீம் பண்றதா இருக்கட்டும், மிந்த்ரா, அப்புறம் நைகா, ஸோ டாடா சிஎல்ஐக்யூ, ஸோ பெப்பர் ஃப்ரை இந்த இடத்துல நீங்க வந்து ரெடீம் பண்ணிக்கலாம் ஈஸியா. பிரச்சனையே கிடையாது இங்கேயே ரெடீம் பண்றதுல. ஓகே, இங்க பாருங்க வியூவர்ஸ் சாம்பிள் கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் பாருங்க. ஸோ ஜொமேட்டோக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றீங்க, இல்ல ஏஜியோ, புக் மை ஷோக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றீங்க, அமேசான்ல எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றீங்க, இதெல்லாம் வந்து கிளியரா கால்குலேட் பண்ணி இங்க போட்டாச்சு. போட்ட உடனே எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குன்னு கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதை கால்குலேட் பண்ணீங்கன்னா இந்த இடம் பாருங்க எவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாசம் மாசம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா வருஷத்துக்கு 5000க்கு மேல கேஷ்பேக் கிடைக்கும்னு சொல்லிட்டு கிளியரா இங்க பாருங்க சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க. ஆனா இதுல வெல்கம் பெனிஃபிட்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஃபீஸ் வேவியர் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. மாசத்துக்கு 5000 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கூட 50000க்கு மேல வந்தது ஆனுவல் ஃபீஸ் வேவியர் ஆயிடும். ஸோ அதனால பிரச்சனை இருக்காது. இந்த ஃபீஸ் வேவியர் தான் சொல்றாங்க. ஆனுவல் ஃபீஸ் வேவியர் சொல்றாங்க. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 3000 கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் வருஷத்துக்கு. ஓகே. ஸோ இந்த கார்டு பத்தி எல்லாமே நான் முழுக்க முழுக்க பார்த்துட்டு நான் நம்புறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு அந்த கார்டு பத்தி டீடைல்ஸ் வேணும், இல்ல இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் பத்தி டீடைல்ஸ் வேணும், இல்ல ஃபினான்ஷியல் டிஸ்கஷன் ஏதாவது பண்ணணும்னா என் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என் இன்ஸ்டாவில் பிங் பண்றதுனாலும் பிங் பண்ணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாதுங்க. தயவுசெய்து லைக் பண்ணிக்கங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.